கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வர வார ஞாயிற்றுக்கிழமை ஒரு அற்புதமான தலைப்பை கொண்டு வர போகிறேன். அந்த தலைப்பில் பாருங்கள், கொடுக்கும்போது திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து கொடுப்பது தவறு. அது சுயநலம் நிறைந்தது என்று சொல்கிறது பொய்யா. இந்த மாதிரி ஒரு தலைப்பு, இந்த மாதிரி தலைப்பை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். இது உண்மை சரிதானா அப்படிங்கிறத நான் வர வாரத்தில் ரொம்ப அழகாக விளக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள், இப்போ நிறைய பேர் நம்ம கொடுக்க போகிறோம், கொடுத்துட்டு நம்ம எதிர்பார்க்கலை. அப்போ அந்த இடத்துல என்னது, விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லைன்னா கொடுத்து விட்டு போய் எதிர்பார்க்கும் போது எதிர்பார்ப்பதில் தான் விசுவாசம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு எதிர்பார்க்கிறது தான் விசுவாசம். தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. அப்படி எதிர்பார்ப்பு இல்லை என்றால் விசுவாசம் இல்லை. எதிர்பார்ப்பு இல்லை என்றால் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஆகவே தான் எதிர்பார்ப்பு திரும்ப கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் விசுவாசம் என்பது அங்கே தான் வேலை செய்கிறது. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குழு கொடுத்தேன். இதை நான் உங்களுக்கு வர வாரத்தில் கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். இந்த டாபிக் கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். கொடுக்கும்போது திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து கொடுப்பது தவறு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது சுயநலம் நிறைந்து என்று சொல்லுகிறது பொய்யா. இந்த மாதிரி ஒரு அற்புதமான இதிலிருந்து நான் எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதிலிருந்து நீங்கள் அதை தியானிக்கும் போது உங்களுடைய உள்ளம் தெளிவாகும். ஆகையால் இந்த தலைப்பை மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த பொருளாதார செழிப்பிலே ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.